இந்த அண்ணன் பேச வந்தார். அண்ணன் சொன்னார், நான் பேச்சு கேட்கத்தான் வந்தேன்னாரு. நான் பேச வரல, பேச்சு கேட்கத்தான் வந்தேன்னாரு. நான் திமுகவை சேர்ந்தவன், எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க நீங்கள், நான் பேச்சு கேட்க வந்தேன். இல்லை நீ வந்திருக்கீங்க, மரியாதை கேட்டு பேசுங்க ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள பெரியாரை பற்றி இந்தியாவில் யாரெல்லாம் சொன்னா, விபி சிங் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், பீகாரில் என்ன சொன்னாங்க, நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற இவர் சொன்ன. அப்போ இவ்வளவு தரவுகளோடு ஒருவர் இருக்கும் பொழுது இந்த ஊருக்குள்ளே வந்து நீங்கள் திராவிட கோட்டையை இடிக்க போறீங்க. விட்டுவார் அவரு மயிலாடுதுறையில், ஏய் வாப்பா யாரு பாம்பார். இதான் இது பேச்சு ரெடி பண்ணுறது இல்லை, மேடை மேலே ஏறி நண்பா நண்பின்னு கூப்பிட்றது இல்லை, ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. நீ சும்மா மேடைக்கு கூப்பிட்டா பேசுவோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த கட்சி ஒரு புது கட்சி தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்குள்ள ஒவ்வொரு ஆளாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கால்களை தேடிக்கொண்டிருந்தவர்கள், அவர்கள் தலைவர்களை தேடிக்கிறது இல்லை, கால்களை தேடிக்கிறது எல்லாரும் போய் சேர்றான். போய் சேர்ந்து 10 நாளாக எல்லாரும் ஜனநாயகனுடைய ரிலீஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர் ஜனநாயகன் ரிலீஸை. இன்னைக்கு அந்த நிர்மல்குமார் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்றாரு, படத்தை சென்சார் போர்டு பார்த்து 10 நாள் ஆச்சு, இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல, தளபதியை முடக்குவதற்கான எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்சார் போர்டு கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட், நீ அவசரத்தில் திட்டம்னு சொல்லிவிட்டு பார்ட்னரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, பங்குதாரரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவர் சொல்லணும் என்ன இல்லையா, இவர் எங்கேருந்து கிளம்பி வந்தவங்க, தபால் கார்டு விலையை குறைப்பேன்னு சொன்ன எம்ஜிஆர்லேருந்து கிளம்பி வந்தவங்க இல்லையா. நம்ம வரலாறு ரொம்ப முக்கியம். தபால் கார்டை குறைக்கணும்னு சொன்னால் மொத்த தமிழ்நாடு சிரிச்சு, தபால் கார்டெல்லாம் நம்ம குறைக்க முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைக்கணும்னு. ஓ அப்படி, அது நமக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ சென்சார் போர்டெலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது இல்லைப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது. ஓ அப்படியா அப்படின்ட்டு இப்படி பேசாமல் இருக்கிறீங்களே. இவ்வளவு பேசுகிறீங்களே 10 நாளாக நீங்கள் ஜனநாயகன் படத்தை பற்றி. உங்கள் கொள்கை தலைவர் யாருன்னா பெரியார். பெரியார் ஒருத்தர் வேண்டான்னு சொல்லுவார், ஒருத்தர் பெரியார் ஒருத்தர் சிறியார்னு ஒருத்தர் பேசுவார். அதை பற்றி ஒருத்தரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியில் யாருக்குமே பெரியார் யாருன்னே தெரியாது. அப்புறம் தான் இப்போ மெதுவாக சொல்லியிருக்காங்க, நீ வெறும் பெரியாரை சொல்லாதீங்க, பெரியார்னு சொன்னால் தெரியாது, அண்ணாவையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு அண்ணாவை சேர்த்துட்டான்ட்டே. பெரியாரே தெரியாது, நீங்கள் எப்போ அண்ணாவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கலைஞருக்கு வந்து, அதுக்கப்புறம் பெண்களுக்கான சொத்துரிமை தெரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து இடஒதுக்கீடு தெரிஞ்சு, என்னைக்கு வந்து சேர்றது அந்த வண்டி இங்கே.